கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒளித்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை தள்ளியதே உலகம். உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை தள்ளாதவர் இயேசு, என்னை தள்ளாதவர் என் இயேசு. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் கரம் எங்களை உதவாதவன் என்று தள்ளி இந்த உலகம் விட்டாலும் உம்முடைய நாமத்தை நீர் மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்கு செய்த எல்லாவற்றின்படியையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர் மிகுந்த பயபக்தியோடும் மிகுந்த வேதனையோடும் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் தேவனே, என் தேவனே, இந்த ஜனங்கள் என்னை உதவாதவன் என்று நினைக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசுகிறார்கள். இந்த ஜனங்கள் எனக்கு அநேக விரோதமான கிரியைகளை செய்கிறார்கள். ஆமாம், எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, ஜனங்கள் எப்போதுமே பைபிள் பிரகாரமாகவே நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அவங்க உங்களை எல்லாம் முறைமையின்படியும் பேசுவார்கள். வேலை முடிந்த பின்பு அந்த மனுஷனை நாங்கள் அறியோம், அந்த மனுஷன் யார் என்று எனக்கு தெரியாது. பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மனுஷனை நான் அறியேன். அது வரைக்கும் அவர் எவ்வளோ பாசமாக பேசுனாங்க ஏசப்பட்ட. கவனித்து பாருங்கள். மறுதளிக்கும் போது அந்த மனுஷன், இன்றைக்கி என்னையும் கூட சில பேர் சொல்லுவாங்க, இந்த மனுஷனை எங்களுக்கு தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, எப்போ பழக்கம், அவ்வளோதான்ட்டு போவாங்க. நான் நினச்சிடுவேன், இயேசுவை சொல்லாத வார்த்தைகளா, எங்கள் அப்பாவை பேசாத வார்த்தையாக நீங்கள் பேசுகிற போகிறீங்கன்னு நினைப்பேன். ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் விலையேறப்பெற்ற வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா சொல்லுகின்றார், என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்திருப்போம். அவர்கள் நமக்கு தீமைகளைத்தான் செய்வார்கள். ஏன்னா பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத மனுஷிகள், பொல்லாத கிரியைகளை உள்ளவர்களை இடத்தில் நாம் ஜீவிக்கின்றோம். வேத புத்தகம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கி ஒரு யோபுவை போல நின்று உங்களிடத்தில் பேசுகின்றேன். யோபு எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே போல் ஒரு மனநிலைமையிலிருந்து நான் பேசுகின்றேன். இந்த மனுஷங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதனால தான் நெகேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், எனக்கு நன்மை உண்டாக. நான் இந்த ஜனங்களுக்கு எவ்வளவுலாம் செஞ்சுருக்கிறேன் ஆண்டவரே. நான் கேட்பேன் சில நேரத்தில், ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளவுலாம் செஞ்சேன், இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு நான் எவ்வளோ செய்தேன், என்னை தேடி வந்தவங்களுக்கு நான் எவ்வளோ செய்தேன், என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்திருக்கிறேனே, என்னால் முடிந்த சகல காரியத்தையும் இவர்களுக்காக நான் ஓடி ஓடி செய்தேனே. இவர்கள் எனக்கு வைத்த காரியங்கள் என்ன, கசப்பு, மரம் போன்ற கசப்பு, எவ்வளோ பெரிய கசப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய ஜனமே, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறது உண்டு, நான் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்தனோ அதை நீர் நினைவு கூறும். இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு செய்ததை நீர் எனக்கு நினைவு கூறும். இவர்கள் எனக்கு செய்ய மாட்டாங்க, நீர் என்னை நினைவு கூறும். ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு செய்திருக்கலாம், ஊழியங்களுக்கு செய்திருக்கலாம், ஊழியர்காரர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய உறவினர்கள் மறந்து போயிருக்கலாம்.
பெத்த பிள்ளை உங்களை விட்டு போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்துல சொல்லுங்கள், நான் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சேன் ஏசப்பா, இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க, நீர் என்னை நினைவு கூரும். நான் இவங்களுக்கு தீமை செய்யலை. சில பேர் இடத்துல நிறைய பேர் இடத்துல நான் சொல்லுவேன், அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யலை, எந்த துரோகமும் நான் செய்யலை. நான் எங்கள் அப்பாவோட முன்னாடி நின்று சொல்ல முடியும், ஏசப்பாவுடைய சமூகத்தின்னு நான் சொல்லுவேன், நான் யாருக்கும் துரோகம் நினச்சதில்லை, யாருக்கும் நான் தீமை செஞ்சதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு எத்தனையோ பேர் துரோகங்கள், தீமைகள், வேதனையான காரியங்களை செய்திருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினைத்தரலும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தீமை செய்கிறவங்கெல்லாம் செழித்திருக்கிறாங்க, துன்மார்க்கன், வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் செழித்து வளருவான். ஏன்னா அவன் துன்மார்க்கன், ஒரு நாள் அவனை ஆண்டவர் பிடுங்கி போடுவார். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, சோர்ந்து போகாதீங்க, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது நெகேமியா சொல்கிறாரு பாருங்க, 13ஆம் அதிகாரம் வசனம் சொல்லப்பட்டு 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாமலும் இந்த காரியத்திலும் என்னை நினைத்தரலும். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஊழியங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருப்போம். சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ ஆலயத்துக்கு செய்கிறீங்க, எப்படி? நான் சொல்ல, ஆண்டவர் எனக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நினைவு வச்சுடுங்க, நீங்கள் ஆலயத்திற்கென்று செய்கிற காரியத்தில், ஊழியர்களுக்கு என்று செய்கிற காரியத்தில் ஊழியர்களை நீங்கள் நியாயந்திருக்காதீங்க, திருச்சபைகளை நியாயந்திருக்காதீங்க. அதற்கு ஆண்டவர் அளவிடே கொடுக்க மாட்டார். அங்கே என்ன தப்பு நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, அன்பு தேவனுடைய ஜனமே, ஏலியோடைய நாட்களை நினச்சி பாருங்கள், எவ்வளவோ அக்கிரமான கிரிகள் இருந்தது. அந்த நாட்களில் தான் அண்ணாள் போய் ஜெபிக்கிறா. ஜெபிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அதுக்காக ஆலயத்தை தூசித்து ஆலயத்திற்கு போகாமல் இருந்தால் அந்த அற்புதம் நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவங்க கமிட்டி மெம்பராக இருக்கட்டும், இல்லைன்னா ஊழியர்களாக இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், நான் கர்த்தரை சேவிக்க போகிறேன், நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன், கர்த்தரனை பலப்படுத்துவார் என்று சொல்லி நீங்கள் ஆலயத்திற்கு செய்ததை கர்த்தர் நினைக்க வேண்டும், ஆண்டவர் நினைக்க வேண்டும். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் எனக்கு இருந்த சில இடங்களை விற்று ஆலயங்களுக்கு என்று செலவு பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு பிள்ளை இல்லையா, உனக்கு குடும்பம் இல்லையாம்பாங்க. எல்லாமே உண்டு, ஆனால் அது எல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேன், ஆண்டருடைய சித்தத்தின்படி செய்கிறேன், என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன். யாரும் என்னை குற்றப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் நினைத்தருளுவார் நான் செய்கிறதை எல்லாம். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உதவாதவன் என்று எல்லாரும் தள்ளினாலும் நீங்கள் செய்த காரியத்தை கர்த்தர் நினைத்தருளுவார். ஆமென். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நீங்கள் சகோதரிகள் தான், இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எனக்கு சகோதரர்கள் தான். உங்களை ஒரு நாளும் நான் அவன் இவன் இவங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இவர்கள் எனக்கு செய்ததோ கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஊழியக்காரங்களாக இருக்கலாம், ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய இரத்த சம்பந்தமாக பழகினவங்களாக இருக்கலாம். நீங்கள் செய்ததை கர்த்தர் நினைவு கூறுவார். நான் செய்ததையும் கர்த்தர் நினைவு கூறுவார். ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றிலும் நினைவு கூறுவார். நாம் ஜெபிப்போமா? திரும்ப அந்த பாட்டை ஒரு பாடுவோமா? உதவாதவன் என்று தள்ளியதே உலகம், என்னை தள்ளாதவர் என் இயேசு, என்னை தள்ளாதவர் இயேசு. இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர் இடத்துல பேசலாம், நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் இடத்துல நீங்கள் பழகி இருக்கலாம். அவங்க செஞ்ச நன்மைக்கு நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் உங்களை. அப்படி செய்யாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கிரிகளும் ஒரு நாள் அழிந்து போகும். எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, நினச்சி பாருங்க, யோபு துக்கத்தோடு இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் கேலி கிண்டல் மற்றும் கர்த்தருக்கு விரோதமாக நீ நடந்தேன்னு சொல்லி எவ்வளோ குற்றப்படுத்தினாங்க. கர்த்தர் தெரிந்து கொண்டவனை
கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? எவ்வளோ வேதனையாக பேசுகிறீங்க, அவரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. ஊழியர்களை குற்றப்படுத்தாதீங்க. அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவன் 100 தடவை விழுந்தாலும் எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு தேவன் கிரியை செய்வார். கர்த்தாவே இதை நினைத்தருளும். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை இதை பார்க்கிற பிள்ளைகள் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பாங்க. அவங்க செய்த நன்மைக்கு பதிலாக எத்தனையோ பேரோ தீமைகளை செய்திருப்பாங்க. அவங்க நிறைய ஊழியங்களுக்கு செய்திருப்பாங்க. ஊழியர்களே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த குடும்பத்தை திருச்சபையை விட்டு ஊழியங்களை விட்டு வெளியேற்றியிருப்பாங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, திருச்சபைகளுக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க. கர்த்தர் நினைவுகூரும், கர்த்தர் நினைவுகூரும். என் தகப்பனே, நான் கேட்கின்றேன். நான் செய்ததெல்லாம் நீர் நினைவுகூரும். இந்த ஜனத்திற்கு நான் செய்ததை நினைவுகூரும். இந்த ஜனத்தின் பிள்ளைகளுக்கு நான் செய்ததை நினைவுகூரும். உம்முடைய ஆலயத்திற்கென்று நான் செய்ததை நீர் நினைவுகூரும். உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஊழியத்தின் காரியங்களுக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நிற்கின்றேன். நீர் எங்களை நினைவுகூரும். எல்லாவற்றிலும் பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தோத்திர எல்லாத்துக்கும்